கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அண்ணன்ற உறவு மூலியமாக நிறைய நல்லதும் இருக்குது. அதே அண்ணன்ற உறவு மூலமாக இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் எனக்கு உங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருக்கும். தடைக்கு அப்புறமா அந்த வருமானம் இருக்குது. சிறிய கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா கணவன் மனைவி திருமணத்துக்காக காத்துறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக இருக்குது. நிறைய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்காக காத்துறவங்களுக்கு நிறைய திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். மேலும் என்னென்னாக்கா நிறைய ஆன்மீக பாத யாத்திரை செய்வது, ஆன்மீக பாத யாத்திரை செய்வதில் நிறைய பேர் செய்வாங்க. நிறைய பேர் நேர்த்தி கடன் வச்சுட்டு நான் நடந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆன்மீக பாத யாத்திரைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகரிக்கும் இந்த ஆண்டு. ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான இருக்குது. தொழிலில் பிரச்சனைக்குரிய அந்த விஷயம் இப்போது புதிய தொழில் வாய்ப்புகளை விரிவாக்கம் பண்ணித்தரும். நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் அக்கறையும் தொழிலில் மேன்மையும் உண்டு. நன்றி, வணக்கம்.